வெல்கம் டு அன்னம் சமையலறை. இன்றைக்கி நம்ம சிக்கன் குருமா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. மிக்சியில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு பெரிய பச்சை மிளகா, அப்படி உங்களுக்கு சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு அரை கை புதினா, ஒரு அரை கை கொத்தமல்லி போட்டு அதை நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கோஸாக அரைச்சிக்கோங்க. கடாய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பட்டை, ஒரு லவங்கம், பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய் போட்டுடுங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் விழுது இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க. இது அப்படியே அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக தக்காளி, 2 தக்காளி மீடியம் சைஸு, அதை நான் மிக்சியில் அரைச்சி நான் அதில் ஊற்றிருக்கேன். நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அதை நம்ம ஊற்றிட்டோம். அதை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த தக்காளி வேகணும் இல்லையா, அது வேகட்டும். 1/4 கப் தயிர் ஊற்றிக்கோங்க. பூண்டு ஒரு 4 பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. 1/4 கை இந்த பொடியாக நறுக்கின வெங்காயம் அதில் போட்டுக்கோங்க. அடுத்ததாக 1/2 kg சிக்கன் அதில் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனி மிளகா பொடி போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கோங்க. போட்டு அது மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதெல்லாம் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அது மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம பூண்டெல்லாம் தட்டி போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா வாசனையாக இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். அப்புறம் நம்ம மிக்சியில் ஒரு கையளவு நான் தேங்காய் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு தூள் அது போட்டிருக்கேன். அது நல்லா கிரைண்ட் பண்ணி நம்ம அது 5 நிமிஷம் அது வெந்த பிறகு அதில் நம்ம அந்த குருமாவில் அதில் ஊற்றிட வேண்டியது தான். தேங்காய் அரைச்ச தேங்காவை அந்த சிக்கன் குழம்புல நம்ம ஊற்றிடலாம். இது சிக்கன் குருமா மாதிரியும் இருக்கும், நம்ம கடையில் சாப்பிட்ற சால்னா மாதிரியும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கலருக்காக காஷ்மீர் மிளகா பொடி 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. உங்கள் கொத்தமல்லி இல்லைன்னா நீங்கள் கஸ்தூரி மேத்தி கூட போட்டுக்கலாம். இதே மாதிரி அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்கிட்டோம். சிக்கனோடைய டைமிங்ஸு 7 to 8 மினிட்ஸ் தான். 5 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வச்சுட்டோம். இந்த விழுதெல்லாம் தேங்காய் விழுது ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டோம். அதே ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகிப்போச்சு. இப்படி இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம இறக்கிட வேண்டியது தான். பாருங்கள், இட்லி கூட சும்மா சிக்கன் சால்னா குருமா சூப்பராக இருக்குது. வச்சு சாப்பிட வேண்டியது தான். இது தோசைக்கு, இடியாப்பத்துக்கு, ஆப்பத்துக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்லாம். அருமையான காலை உணவு ரெடி ஆகிடுச்சுங்க. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.